ம். இன்னைக்கு வந்து சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் லாஸ்ட் ஹோம் கேம் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ். நம்ம ஆல்ரெடி அந்த மேட்சோட ப்ரிவியூ பற்றி பேசியிருந்தோம். இப்போ நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் சோஷியல் மீடியாலலாம் லாஸ்ட் கேம் ஃபார் எம்எஸ் தோனி ஃபேர்வெல் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக்ஸ்லாம் வைரல் ஆகிட்டு இருக்கு. அது என்ன நினைக்கிறீங்க? லாஸ்ட் கேமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை எனக்கும் ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கு, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்புறம் நான் பேசுகிறேன். இல்ல லெகசி தான். 17 years சிஎஸ்கே ஒரே பிரான்ச்சைஸ் ஆயிருக்கு. அஃப்கோர்ஸ் 2 வருஷம் போனாரு. பட் 17 years ஒரே லெகசி. அண்ட் திஸ் இஸ் த லாஸ்ட் லீக் மேட்ச். அபிஷியலி திஸ் இஸ் த லாஸ்ட் மேட்ச் ஃபார் சிஎஸ்கே. இதுக்கப்புறம் பிளே ஆஃப்ஸ் போனானா அது நம்மளுக்கு வந்து ஒரு ஆட் ஆன் தான். ஸோ அபிஷியலி வந்து திஸ் இஸ் த லாஸ்ட் மேட்ச் ஃபார் சிஎஸ்கே. ஸோ அதெல்லாம் ரொம்ப மேட்ச்க்கு அப்புறம் ஐ திங்க் அது வந்து ஒரு 7 o'clock அப்புறம் கவலைப்படலாம் என்ன. பட் 3:30 to 7 o'clock at 7:30 whatever the match is going on, CSK has to really pull up the socks and do some play some good cricket, which they have not been unfortunately doing this. They have been doing it in bits and pieces in the tournament. I've been so let's see, bro, because RR is again a very top side, and they've performed pretty well against CSK also. They have a great record. Samson la வந்து form of his life ல இருக்காங்க. அவர் வந்து அகைன்ஸ்ட் எல்லாருமே ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. அகைன்ஸ்ட் கேஎல் ராகுல் ப்ரூவ் பண்ணாரு, அகைன்ஸ்ட் ஸ்ரேயஸ் ஐயர் ப்ரூவ் பண்ணாரு. அந்த மாதிரி எல்லா எதற்கும் அவர் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. நான் கெத்து, நான் இந்த லெவல், ஐ பிலாங் டு திஸ் லீக், ஐ பிலாங் டு திஸ் லீக். ரிஷப் பண்ட் முன்னாடியும் பண்ணாரு ப்ரூவ். ஒரு சில டிசிஷன்ஸால போச்சு. அதான் இந்த மாதிரி வந்து he is giving a statement பேசிக்கா. அவரு அந்த செலிப்ரேஷன் கூட இவ்வளவு சீசன்ஸ் இந்த மாதிரி பண்ணது கிடையாது. பட் இந்த இதெல்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மேபி தெரியல ப்ரோ, அது வந்து ஒரு மாதிரி ஐ எம் praying for a CSK victory. பட் இது எப்படின்னு தெரியல. அண்ட் ஆல்சோ டாக்கிங் அபவுட் எம்எஸ் தோனி, நிறைய பேர் பேசினாங்க லாஸ்ட் மேட்ச் வந்து 20 runs 20 balls 60 runs இருந்தது, அவர் வின் பண்ணலாம்னா சொல்லியிருந்தாங்க. பட் ஐ டோன்ட் நோ, மேபி அவர் நிறைய பண்ணிட்டாரு. அவர் 19 years சிஎஸ்கேவும் சரி இந்தியாவும் சரி நிறைய மேட்ச் வின் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ சின்ஸ் பிகாஸ் ஒரு மேட்ச் வந்து அவர் சரியா ஆடலன்னு சொல்லிட்டுலாம் வந்து ஐ டோன்ட் திங்க் we can question அவர் சரியா ஆடலாம். இல்ல எப்படி அவர் ஒருத்தர் மட்டும் இருந்துட்டு இன்னொரு ரெண்டுல யாருமே இல்ல, ஷர்துல் தாக்கூரை வச்சுக்கிட்டு அவர் 20 balls 60 runs அடிக்க முடியுமா? இதெல்லாம் சும்மா பேச்சு. அவர் இவ்வளவு பண்ணி கூட ஏன் ஒரு கிரெடிபிலிட்டியை வந்து இவனுக்கு கொஸ்டின் பண்றானுங்கன்னு தான் தெரியல. ஒரு விதத்துல பார்த்தா இட்ஸ் அ வெரி ஸ்மார்ட் மூவ். அவர் அடிக்க போய் அவுட் ஆயிட்டு அப்புறம் நம்ம நெட் ரன் ரேட் வந்து கொஞ்சம் கம்மி ஆச்சுன்னா இன்னும் ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கும். பட் இப்போ 0.49 இருக்கு, விச் இஸ் செகண்ட் பெஸ்ட் ஆஃப்டர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். சோ இதெல்லாம் வச்சு பார்த்தா ஐ திங்க் நம்ம தளபதி படத்துல சொல்ற மாதிரி ஸ்மார்ட் மூவ் நண்பா தான். ஸ்மார்ட் தளபதியை தலையா தரல, ஸ்மார்ட் மூவ் நண்பா தான் அது. சோ ஐ திங்க் இதான் அந்த 3:30 to 7 o'clock அந்த மேட்ச்க்கு அப்புறம் probably we can think about all these things. பட் இது மட்டும் தான் கொஞ்சம் இப்போ 3:30 அந்த டாஸ் 3 o'clock டாஸ், அந்த மேட்ச் நல்லா ஆடணும், அந்த மேட்ச் வின் பண்ணோம். ஸோ telling or not, it's a last league game for MS Dhoni, and as a CSK fan I feel very emotional. நீங்க ஒரு நிமிஷம் என்ன நினைக்கிறீங்க? நீங்க வின் பண்ணா ஆர்சிபி மேட்ச் கண்டினியூ பண்ணுவாரு, வின் பண்ணலன்னா இந்த மேட்ச் தான் லாஸ்ட் கேமா இருக்கும் அவருக்கு, நெக்ஸ்ட் மேட்ச் ஆடாம கூட போயிடுவாருன்னு நினைக்கிறீங்களா? இருக்காது, பிகாஸ் அவருக்கே தெரியும். பிகாஸ் இவ்வளவு டிராவல் பண்ணிட்டு இந்த மேட்ச் வின் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கேம் மேட்ச் இருந்துட்டு ஐ திங்க் தட் வில் பி இது மேபி அது இந்த மேட்ச் லாஸ்ட் பண்ணிட்டா சொல்றேன் நான். இந்த மேட்ச் சப்போஸ் லாஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ஹோப்ஸ் டவுன் ஆகுது. லாஸ்ட் மேட்ச் ஒரு நெட் ரன் ரேட் மூலியமா தான் நம்ம போற மாதிரி ஒரு சினாரியோ வருது. அப்ப மேபி வந்து ஆர்சிபி கிரவுண்ட்ல போயிட்டு விளையாடிட்டு அது லாஸ்ட் கேம் ஆயிடுமோ அப்படிங்கிறது நடக்காம போறதுக்காக அவர் முன்னாடி கொடுத்த வாக்குறுதிக்காக இந்த மேட்சோட விளையாடிட்டு லாஸ்ட் பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான், போதும், நெக்ஸ்ட் மேட்ச் நான் ஆடல, வேற யாராவது ஆடிக்கோங்க. அண்ட் ஒரு சில ஸ்பெகுலேஷன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அதனாலதான் வந்து அவர் இன்னும் கூட வரல. 16 overs அவர் இறங்கவே கிடையாது. அவர் வந்து என்ன டிபெண்ட் பண்ணாதீங்க, ஏன்னா நான் கண்டினியூ பண்ண போறது இல்லை லீக் ஸ்டேஜ்க்கு மேல அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. அதனாலதான் வந்து அவர் 19th 20 over மட்டும் வராரு. ஒரு சில மேட்ச் நான் வந்து ஆடி வின் பண்ணி ஒரு டிபெண்டன்சி கிரியேட் ஆயிடுச்சுன்னா அதை எதிர்பார்ப்பாங்க பிளே ஆஃப்ல. ஸோ நான் எப்படியும் லீக் அப்புறம் ஆட போறது இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அவர் காட்டியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் தெரியுது, அந்த லெக் மசில் டயர்லாம் தாண்டி. அவரே கொஞ்சம் பொறி போட்டு தான் பேசினாரு. my last match will be in CSK in front of the home ground அப்படின்னு தான் சொன்னாரு. இவனுங்க வேற சிஎஸ்கே ஐபிஎல் சென்னை ஐபிஎல் பேஜ்ல வேற ஒரு வாரம் போஸ்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்கானுங்க. அத பத்தி தான் சொல்லுவேன். ஆக்சுவலி everything was going fine until they post those two posts தான் சொல்லணும். ஆக்சுவலி ஒன்னு என்ன பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் அந்த
அந்த தமிழ் டயலாக் போட்டாங்க, வீரன் வாழ் தெரிப்பதை நிறுத்துவதில்லை, அதை போட்டாங்களா. இன்னொரு போஸ்ட் வேற போட்டாங்க, த என்டையர் வேர்ல்ட் விசில்ஸ் ஃபார் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு கேமை முடிச்சுட்டு நடந்து மேல ஏறி போறத போட்டாங்க ஒரு வீடியோவா குஜராத் டைட்டன்ஸ் கிட்ட. அது வந்து ஒரு ஓவர் ஸ்பெகுலேஷன் சார். கால் பண்ணி சொன்ன விக்கி ஏதோ நடந்துட்டு இருக்கு விக்கி அப்படின்னு இல்ல, எனக்கு அந்த தமிழ் போஸ்ட் கூட தெரியல. இந்த வீடியோ போட்டது த என்டையர் வேர்ல்ட் இஸ் விசிலிங் ஃபார் ஹிம்னு போட்டது வந்து ஒரு மாதிரி ஏதோ ஒரு பொடி போட்ட மாதிரி தான் இருக்கு. சோ நம்மள ரெடியா வைக்கிறாங்களா அவர் இந்த மாதிரி கெஸ் பண்ண வைக்கிறாங்களான்னு தெரியல. சோ இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப சொல்லுங்க இல்ல நான் சொல்றேன், இதெல்லாம் நம்ம ரொம்ப யோசிக்காம அந்த 3:30 மணி மேட்ச் நம்ம நல்லா பண்ணி வின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை பத்தி நான் பேசலாம்னு நான் ஃபீல் பண்றேன். மேபி அந்த மாதிரி ஆல் குட் திங்ஸ் ஷுட் கம் டு an end விக்கி. சோ அவர் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, ஆகஸ்ட் கன்சிடர் மீ ரிட்டையர்ட் ஃப்ரம் 1929 போட்டாரு. சோ அது வந்து இது வந்து அவர் 4 years முன்னாடியே பண்ணிட்டாரு சரியா. சோ இது வந்து தெரியல, அப்ப வந்து நான் அவ்வளவு ஃபீல் பண்ணல, ஏன்னா he was still captaining CSK and I knew that he will be still playing for CSK. பட் இப்போ வந்து நான் எப்படி ஃபீல் பண்ண போறேன், ஆர் மேபி எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆர் தோனி ஃபேன்ஸ் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. சோ எல்லாரும் சொல்றாங்க என்ன தோனி கிரெடிபிலிட்டி, தோனி கிரெடிபிலிட்டி பத்தி பேசுவோம். சச்சினுக்கு என்ன ஃபேர்வெல் கொடுத்தாங்க இன்டர்நேஷனல் லெவல்ல, வெஸ்ட் இண்டீஸோட மேட்ச் வச்சு 2011 மும்பைல மேட்ச் வச்சு அவரு பெரிய ஸ்பீச் பேசினாரு. சி ஹி டிசர்வ்ட் இட்னா தோனி ஆல்சோ டிசர்வ்ஸ் இட். யார் சச்சினும் தோனியும் சேமாலான்னு தெரியல, பட் தோனி இஸ் தோனி, சச்சின் தோனி இஸ் தோனி, அவ்வளவுதான். ஓகே, ஆக்சுவலி நான் வந்து எதுக்காக இந்த வீடியோ வந்தனாலே இந்த ட்விட்டர்ல ஒரு வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க, அந்த ஃபேர்வெல்க்கு ஏற்ற மாதிரி செட்டிங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க, அஃபீஷியல்ஸ்லாம் வந்து உட்கார மாதிரி சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணி லைட்டிங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. ஏன் ஒரு லீக் மேட்சுக்கு இதெல்லாம் ரெடி பண்றாங்க அப்படின்றதுக்கு நிறைய பேர் ஒரு சிலர் என்ன சொன்னாங்க, அது வந்து பிளே ஆஃப்ஸ்க்கான ரிஹர்சல்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது ஏன் இப்போ பண்ணணும், அதை பாக்குறப்போ தோனிக்கு ஃபேர்வெல் மாதிரி தான் தெரியுது, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த லைட்டிங் செட்டப்லாம் பாக்குறப்போ ஒரு அந்த 7:30க்கு அப்புறமா நமக்கு லைட்ஸ் தேவைப்படும். ஸோ அப்படியே ஒரு கண்டினியூஸா போய் ஒரு ஃபேர்வெல் அரேஞ்ச் பண்றாங்களா என்னன்ற மாதிரி தெரிஞ்சது. அண்ட் நோயிங் தோனி சொல்லுங்க. இல்ல ஆல்சோ திஸ் இஸ் தி லாஸ்ட் லீக் கேம் ஃபார் சிஎஸ்கே. இதுக்கு அப்புறம் நமக்கு பிளே ஆஃப் தி டைரக்டா இருக்கு. ஆமா, எப்பவுமே வந்து ஒரு லாஸ்ட் லீக் கேம்க்கு ஒரு ஃபேர்வெல் கிரியேட் பண்ணுவாங்க. நம்ம அந்த இதெல்லாம் பனியன்ஸ்லாம் வந்து ஜெர்சிஸ்லாம் தூக்கி போடுறது, கேப்ஸ் தூக்கி போடுறது, பால்ஸ்ல சைன் பண்ணி போடுறது யூஸ்வலி பண்ற ஒரு ஃபார்மாலிட்டி தான். அதுக்காகவும் இருக்கலாம் லாஸ்ட் லீக் கேம் நம்ம, ஏன்னா அவங்க அடுத்த சினாரியோவை பார்க்க மாட்டாங்க, லீக் கேம்க்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ்னு ஒரு ஃபேர்வெல் கிரியேட் பண்ணுவாங்க. அதுவாகவும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனா நோயிங் தோனி நான் என்ன நினைக்கிறேன், அவர் வந்து ஒரு ரிஸ்க்கு போக மாட்டாரு. முன்னாடி சொல்லிட்டாரு, என்னோட லாஸ்ட் லீக் கேம் வந்து சாரி என்னோட லாஸ்ட் மேட்ச் வந்து சிஎஸ்கே சேப்பாக் கிரவுட் முன்னாடி தான் இருக்கும்னு சொல்லி. ஏன்னா இது வந்து நம்ம டிபெண்டன்சி கிரியேட் ஆகுது இல்ல, நம்ம வந்து பிளே ஆஃப்ஸ் போறோம்னாலும் நம்ம எலிமினேட்டர் ஆட போறோம். எலிமினேட்டர்ல என்ன வேணா நடக்கலாம், பாயிண்ட்ஸ் டேபிள்ல என்ன வேணா நடக்கலாம், அப்புறம் குவாலிஃபயர் 2ல என்ன வேணா நடக்கலாம். நம்ம வந்து குவாலிஃபயர் 1 ஆனாதான் சேப்பாக், ஃபைனல் ஆனாதான் சேப்பாக். எலிமினேட்டரும் குவாலிஃபயர் 2வும் அகமதாபாத்ல. ஸோ அங்க போயிட்டு நம்ம ஒரு மேட்ச் உதப்பட்டா கூட லாஸ்ட் கேம் வந்து அகமதாபாத்ல ஆயிடும். அப்போ சென்னை கிரவுட் முன்னாடி ஒரு லாஸ்ட் கேம் இருக்காது. ஸோ அவர் ஆப்வியஸ்லி அந்த ரிஸ்க் எடுக்காம நான் வந்து லாஸ்ட் லீக் கேமோட நான் வந்து போயிடுறேன், எனக்கு சென்ட் ஆஃப் கொடுத்துருங்க, நீங்க வேற யாராவது வச்சு பண்ணிக்கோங்கன்னு சொல்லலாம். ஆனா இன்னொரு பக்கமும் இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கப்போ டீமை விட்டு இவ்வளவு பெரிய பிளேயரு லாஸ்ட் ஒரு 4 பால் 5 பால் ஆனாலும் 2 6 அடிக்கிறாரு அப்படிங்கிறப்போ அவர் இல்லைங்கிறது ஒரு மொரால் வந்து டவுன் ஆகும். இந்த மாதிரி ஒரு டைம்ல விட்டுட்டு போவாரான்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. கரெக்ட் தான், ஹைப்போதெட்டிக்கல். அதான் நான் சொல்றேன், அந்த 3 அந்த ராஜஸ்தான் கேம் கொஞ்சம் பயமா இருக்கு. அந்த கேம் மட்டும் முடியட்டும், மேபி அந்த கேமை பொறுத்துதான் இருக்கு, the way the game goes அது பொறுத்துதான் இருக்கு. ராஜஸ்தான் கேம் மட்டும் வின் பண்ணிட்டாங்கன்னா ஆர்சிபி பேயும் அவர் கண்டிப்பா ஆடுவாருன்னு ஐ ஃபீல். ஆர்சிபி கேம் வின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வில் பிளே, ஏன்னா 16 பாயிண்ட்ஸ் வந்துருவோம். 16 பாயிண்ட்ஸ் வந்தா ஈஸி நம்மளுக்கு பிளே ஆஃப்ஸ். இப்படி பண்ணுவாங்களோ இல்லைன்னா இந்த ஹோம் கேமோட முடிச்சுட்டு ஃபேர்வெல்லாம் சொல்றாங்க இல்லைன்னா தாண்டி ஆர்சிபி மேட்சும் விளையாடாம சப்போஸ் வின் பண்ணி போறோம்னா குவாலிஃபயர் எலிமினேட்டரும் விளையாடாம ஃபைனல் நடக்குதுன்னா அதுக்கு மட்டும் அப்பியர் ஆவாரோ? அப்படி பண்றவர் கிடையாது. தோனி இஸ் a team man, சான்ஸ் இல்ல. he looks அவருக்கு முன்னாடி டீம் தான் அவர் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டைஸ் பண்ணுவாரு. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் லாஸ்ட் எனக்கு தெரிஞ்சு டுடே மே நாட் பி ஹிஸ் லாஸ்ட் கேம்.
இன்னைக்கு சிஎஸ்கே நல்லா நல்லா பிளே பண்ணி வின் பண்ணலாம் ராஜஸ்தான். பிகாஸ் அகேன்ஸ்ட் டாப் 3 or 4 டீம்ஸ் தே ஹவ் ஆல்வேஸ் மேட் அ ஸ்டேட்மெண்ட். இப்போ இருக்கிற டாப் 3 டீம்ஸ் வந்து சிஎஸ்கே பீட் பண்ணிருக்காங்க. பீட் SRH, பீட் KKR ஆர் பீட் எனிபடி. லைக் ராஜஸ்தான் தான் பீட் பண்ணல, அவங்களும் பீட் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் த வே இட் கோஸ், ஹோம்ல ஆடுறோம் கண்டிப்பா. நாங்க ஜிடிக்கே அந்த மாதிரி ஹோம்ல ஆடுறோம் கெத்தா வின் பண்ணணும் இருக்கு, சிஎஸ்கே இருக்காது. அதுவும் 3:30 கேம். ஸோ எனக்கு தெரிஞ்சு சர்ப்ரைசஸ் நான் ஜஸ்ட் தோனி மே வாக் இன் ஃபார் த டாஸ். எனக்கு தெரியல, தோனி மே வாக் இன் ஃபார் த டாஸ். எனக்கு தெரியல, ரொம்ப ஓவர் ப்ரெடிக்ஷனா இருக்கலாம். மே வாக் இன் ஃபார் த டாஸ், ஏன்னா லாஸ்ட் லீக் கேம். சோ இது எனக்கு டக்குன்னு தான் தோணுச்சு, நான் ப்ரிப்பேர் பண்ணல. மே வாக் இன் ஃபார் த டாஸ். சோ தெரியலங்க, இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி மேட்ச், லாஸ்ட் லீக் கேம், மஸ்ட் வின் கேம் விட this match will be an emotion for a lot of CSK fans. நம்மளா 90s கரெக்டா, அந்த 90s கிட்ஸ், நம்மளுக்கு ஒரு 13-14 வயசு இருக்கும். தோனி வந்து 2008 சிஎஸ்கே ஆடும் போது, அப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் 2008 till நம்மளுக்கு இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 29-30 இயர்ஸ் ஆப்போ, ஒரு 15-17 இயர்ஸ் இஸ் கேரிட் த லெகசி ஃபார் சிஎஸ்கே. ஸோ எனக்கு வந்து இப்பவே பேசும்போதெல்லாம் கண்ணில் ஒரு மாதிரி உள்ள கூஸ் பம்ப்ஸ் ஆயிட்டு இருக்கு, எப்போ வேணா தண்ணி வந்துடும். ஸோ இட்ஸ் பீன் அன் எமோஷனல் மூமெண்ட். பார்ப்போம். டு see no surprises if Dhoni walks in for the toss also. நீங்க சொன்னது நானுமே யோசிக்கல. இப்ப எனக்கு தோணுது மேபி அவர் வந்து கேப்டன்சி பண்ணுவாரோ லாஸ்ட் மேட்ச் அப்படின்னு. irrespective ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அப்படி மட்டும் கேப்டன்சி அவர் தான் டாஸ்க் வாக் இன் பண்றாருன்னா இன்னைக்கு தான் லாஸ்ட் கேம். அங்கவே நம்ம வந்து பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. அவ்வளவுதான். அடுத்த சில கேம்ஸ் வந்து அரவல்லி அவினாஷ் தான் ஆடுவாருன்னு தான் தோணுது. அவரும் டீசென்ட் பிளேயர் தான், அண்டர் 19 ஆடுவாரு, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், கம்ஸ் டவுன் தி மிடில். ஒரு சிலர் சொல்றாங்க டெவன் கான்வே கூட அதனால தான் டீமோடவே டிராவல் பண்ணிட்டு இருக்காரு, பிளே ஆஃப்ஸ்க்கு அவரு தான் ஆடுவாருன்னு. அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. ஏன்னா மேபி அவருக்கு பத்திரனுக்கு பதில் கூட ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ வந்து கான்வேக்கு பதில் கிளீசன் ரீப்ளேஸ் பண்ணிருந்தா, அப்ப கிளீசன் யாருக்கு ரீப்ளேஸ்மென்ட்? கான்வேக்கு தான் ரீப்ளேஸ்மென்ட். கான்வேக்கு தான் ரீப்ளேஸ்மெண்ட். இப்போ பத்திரனா போயிட்டார்ல, சோ பத்திரனுக்கு பதில் கான்வே திருப்பி ரீப்ளேஸ் பண்ணலாம்ல, இல்ல ஃபிஸ்க்கு பதில் கூட ரீப்ளேஸ் பண்ணலாம். யாருக்கு? ஆமா, பிசிக் வேணா ரீப்ளேஸ் பண்ணலாம். மேபி கான்வே ஆடலாம், தெரியல ப்ரோ. மேபி இஸ் பீன் டிராவலிங் வித் தி டீம். பட் இன்னொன்னு பார்க்கணும், T20 வேர்ல்ட் கப் வரப்போகுது. சோ T20 வேர்ல்ட் கப் அப்புறம் இவர் என்ஜுரிக்கு அப்புறம் வராரு. நியூசிலாந்து போர்டு எவ்வளவு அளவுக்கு நீ ஆடுறா சொல்லுவாங்கன்னு தெரியல, ஒரு NOC கொடுப்பாங்கன்னு தெரியல, அதுவும் பார்க்கணும். பட் எனக்கு வந்து அரவல்லி அவினாஷ் ஆடினா கரெக்டா இருக்கும் தான் தோணுது. பட் ஹேவிங் நோன் தோனி இன்னைக்கு வின் பண்ணா அவர் நடுவுல விட்டுட்டு போவாரான்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். பிகாஸ் ஐ ஃபீல் இஸ் மோர் ஆஃப் டீம் மேன். அது திருப்பி கொஸ்டினபிள் ஆகும், எல்லாரும் பேசுவாங்க. ஆனா அதை பத்தி கண்டுக்காத ஆள் தான் அவரு. அதனாலதான் எனக்கு தோணுது. நான் வந்து என் கிரிக்கெட்டிங் கரியரை இப்படிதான் பினிஷ் பண்ணும் நான் முடிவு பண்ணிருக்கேன். யார் என்ன வேணா பேசுங்க, நான் பண்றத பண்ணுவேன். ஃபேன்ஸே வந்து அப்செட் ஆனா கூட பரவாயில்லன்னு அவர் பண்ண கூட சான்ஸ் இருக்கு. வெளியே இருக்க ஃபேன்ஸ் வேணா அப்செட் ஆவாங்க. மேபி இப்போ RCB கிரௌட்லயும் தோனிக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருப்பாங்க, குஜராத்லயும் எவ்வளவு பேர் இருப்பாங்க. ஏன் இப்படி மிட் ஆஃப் த சீசன்ல போயிட்டாரு, பிளே ஆஃப்ஸ்க்கு வந்திருக்கலாமே அவங்க நினைக்கலாம். ஆனா அவர் வந்து they have celebrated me throughout my career. So அவங்க முன்னாடி நான் ஆடிட்டு அந்த லெகசியை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கலாம். என்ன பண்ணுவாருன்னு தெரியல எனக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி கேப்டன்சி மட்டும் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வாக் இன் பண்றாரு டாஸ்க்னா அது வேற லெவல்ல ஒரு சென்ட் ஆஃபா இருக்கும் அவருக்கு கன்ஃபார்மா. அண்ட் கிரௌட் பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க அவரோட கேப்டன்சியை, irrespective ஆஃப் வின் ஆர் லாஸ். அண்ட் அதோட நமக்கு தெரிஞ்சிடும் இதுதான் லாஸ்ட் கேம், இன்னும் அவர் கண்டினியூ பண்ண போறது கிடையாது அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக இஸ் பீன் கேரிட் a legacy. So I don't know bro, I'm just out of words. என்ன ஆகும் தெரியல. அண்ட் ஆல்சோ தெரியல, பாருங்க எனக்கு ரொம்ப ரோலா இருக்கு. பிகாஸ் லாஸ்ட் 17 இயர்ஸ் அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான். அவரு நோவிங் தோனி நமக்கு தெரியும் இதுக்கப்புறம் எப்படி வேணா போலாம், நம்ம கையில கிடையாது மேட்ச். ஸோ அவரோட லாஸ்ட் கேம் வந்து வேற எங்கேயாவது போய் பினிஷ் ஆயிருச்சுன்னா அவர் அடுத்த வருஷம் திருப்பி ரெடியாகி வந்து ஒரு ஃபேர்வெல் கேமுக்காக இங்க விளையாடணும். ஏன்னா அவரு சொன்னபடிதான் அவர் ஃபேர்வெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாரு. ஆனா ஃபேன்ஸ்க்காக என்னோட லாஸ்ட் கேம் சேப்பாக்ல தான் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் டெஃபினட் லாஸ்ட் கேம் ஃபிக்சர்ஸ் படி.
இதுக்கு மேல வந்து பிக்சர்ஸ் கிடையாது, என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கிற பட்சத்துல இதுதான் லாஸ்ட் கேமா இருக்கும்னா நானுமே ஸ்பெகுலேட் பண்றேன். டெஃபினெட்லி பிகாஸ் அவரு இந்த சீசன் ஆடினதே ஃபேன்ஸ்க்காக தான். அவர் பாத்தீங்க கீழே ஒரு கட்டு காலில் ஒரு ரிசல்ட்டார் வச்சு ஆடுறாரு. சோ இதெல்லாம் ஒரு லாஸ்ட் கேம். அண்ட் ஆல்சோ பாவங்க லாஸ்ட் வரைக்கும் அவருக்கு கிரிட்டிக் பண்றதுக்கு ஒரு செட் இருந்தவே இருந்தாங்க. நோபடி இப்போ வந்து சச்சினுக்கு பாத்தீங்கன்னா மேபி அப்போ சோசியல் மீடியாலாம் அவ்வளவு வரல. பட் இப்போ சோசியல் மீடியாலாம் வந்ததுனால அவர் எப்போ பார்த்தாலும் he has his own set of haters. சோ அவங்களுக்கு எல்லாம் வந்து இதுக்கப்புறம் அவங்களுக்கு கையும் ஓடாது காடும் ஓடாது, என்னடா பண்றது, இப்ப யாரை குத்த சொல்றது போயிட்டு இருப்பாங்க. பட் அவர் 2013 சாம்பியன்ஸ் டிராஃபிலே சொல்லிட்டாரு, வின் பண்ணோன்னு I'm not here to prove anyone else அப்படின்ட்டாரு. I'm not here to prove about myself to anybody அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ தலையும் அப்பவே ஒரு ரேஞ்சுக்கு வந்தாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் 11 years ஆயிருக்கு. சோ தெரியல, மேபி யூ ஹேவ் டு ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் ஃபார் தி டாஸ். இன்னைக்கு 3 மணிக்கு எல்லாம் பாத்துருங்கப்பா, 2:58 லாகின் பண்ணி பாத்துருங்க. தலைவர் வந்து ஜெர்சி போட்டு அப்படியே வாக்கிங் பண்றாரா கையில அந்த பேப்பர் பிடிச்சு அப்படின்னு பாக்கணும். பட் தோனி யூஸ்வலா ஒரு அதுக்கப்புறம் மேட்ச், ஆமா அது அப்படி மட்டும் இருக்குன்னா அதுக்கப்புறம் மேட்ச் மேல கான்சென்ட்ரேஷன் போவாது, என்னமோ போங்கடா அப்படின்ற மாதிரி ஆயிடும். தெரியல எனக்கு. இல்ல ஃபீல்ட்ல வெறும் ஃபீல்ட்ல மட்டும் கூட கேப்டன்சி எடுத்துக்கலாம். ஆக்சுவலி தோனி வந்து தாதாக்கு பண்ணாருல, கங்குலிக்கு, அனில் கும்ளேக்கு, அவங்களுக்கு எல்லாம் பண்ணாங்க. லாஸ்ட் டே ஆஃப் த டெஸ்ட் மேட்ச் 5th டே வந்து நீங்க கேப்டன்சி பண்ணுங்க, கேப்டன் அவங்க தான், ஆன் ஃபீல்ட் கேப்டன் மட்டும் கங்குலியா இருந்தாரு. சோ அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஆமா, அது ஆஸ்திரேலியா மேட்சோட ஞாபகம் இருக்கு. லாஸ்ட் விக்கெட் கங்குலி கேப்டன்சி பண்ணுவாரு, கங்குலி ஃபுல்லா வீல்லா செட் பண்ணுவாரு. சோ அவர் எல்லாருக்குமே நல்லா ஃபேர்வெல் கொடுத்தாரு. சச்சினுக்கும் சரி, சச்சினுக்கும் அந்த வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஐ டோன்ட் நோ வாட் அபவுட் தி செலிப்ரேஷன், எல்லாம் கிளாப் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் நடக்க வந்து பீப்புள் அந்த 11 பிளேயர்ஸையும் அந்த 6 டிவைட் பண்ணி சுத்தி வருவாங்க. அப்போ ஹர்ஷா போக்லே சொல்லுவாரு தட்ஸ் a great gesture அப்படின்னுவாரு. சோ அவர் எல்லாருக்குமே வந்து ஐ திங்க் இஸ் டேக்கன் கேர் ஆஃப் ஆல் இஸ் சீனியர்ஸ் வெல். அவர் சொல்லலாம் இவர் வந்து சீனியர்ஸ் ஃபேர்வெல் கொடுக்கல, அவனுக்கு ஃபேர்வெல் தரல, இதுக்கு எனக்கு புரியல ப்ரோ. அதெல்லாம் வந்து டீமோட டெசிஷன், அதெல்லாம் வந்து ஒரு செலக்டர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்த டெசிஷன். அவர் எடுத்ததும் வந்து சரி, அவர் க்ரூம் பண்ண பிளேயர்ஸ் தான் இப்ப யாரு சொல்லுங்க. விராட் கோலியை க்ரூம் பண்ணாரு, ரோஹித் சர்மாக்கு வந்து விவிஎஸ் லக்ஷ்மண் க்ரூம் பண்ணாரு, அதுக்கப்புறம் வேற யாரு சுரேஷ் ரெய்னாவை க்ரூம் பண்ணாரு, ரவீந்திர ஜடேஜாவை எல்லாம் திட்டானுங்க. ரவீந்திர ஜடேஜாவும் சிஎஸ்கே கோட்டான்னு திட்டானுங்க. இப்ப அவனுங்க தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. சோ அவர் ஒரு மாதிரி எல்லாரையும் செட் பண்ணி கொடுத்துட்டாரு ப்ரோ இந்தியன் டீமுக்கு. ஏதா எடுத்துக்கோப்பா, என்னப்பா ரவீந்திர முரளி விஜய் எவ்வளவு பண்ணிருக்காரு டெஸ்ட் கிரிக்கெட்ல? 66 மேட்சஸ் ஆடி இருக்காரு ப்ரோ முரளி விஜய். நீங்க பாருங்க 66 மேட்சஸ் இருக்காரு. லாட் ஆஃப் பீப்புள் ரேட் ஹிம் as one of the best openers for India. அவர் அந்த தே ஆல்வேஸ் இது அவரை வந்து ஒரு கேஸ் ஸ்டடியா பாப்பாங்க. அந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வெல் லெஃப்ட்லாம் அவர் வந்து முரளி விஜய் மாதிரி நீங்க வெல் லெஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒரு மாதிரி டீமை செட் பண்ணிட்டு தான் போயிருக்காரு. And I think you like him or you don't like him. Today it's time for all the fans to celebrate his legacy. CSK players மட்டும் நம்ம சொல்லிருக்கோம். புவனேஸ்வர் குமார், முகமது ஷமிலாம் கூட தோனி கேப்டன்சில குரூம் பண்ணவங்க தான். 2015 வேர்ல்ட் கப்ல அப்படி பண்ணிருப்பாங்க. பும்ரா அட்லீஸ்ட் வந்து எம்ஐ பேக்கப் ஜாஸ்தியா இருந்தது அண்ட் தோனியோட லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் கேப்டன்சியா இருந்தது. சோ we can give that to ரோஹித் சர்மா அண்ட் எம்ஐ மேனேஜ்மெண்ட். நம்ம சொல்ல முடியாது. இதுக்கே நம்மள கமெண்ட்ஸ்ல திட்ட போறாங்க பாருங்க. இதுக்கே நம்மள கமெண்ட்ஸ்ல திட்ட போறாங்க, என்ன தோனியை ரொம்ப சொம்படிக்கிறீங்க. ஆமா, இது ஆக்சுவலி இந்த வீடியோ கம்ப்ளீட்லி தோனி ஃபேர்வெல்காக பேசுற வீடியோ தான். ஸோ இல்ல நம்ம வேற யார பத்தியும் பேசுறதுக்கு இது கிடையாது. நம்ம அவங்கள பத்தியும் நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தேர் கேலிபர் நம்ம பேசிதான் இருக்கோம். ஸோ அவங்க பேசுறத பத்தி நம்ம எதுவும் யோசிக்க தேவை கிடையாது. இன்னொருத்தர் சச்சின் சொல்லுவாரு, நான் நிறைய கேப்டன்ஸ் கீழ ஆடி இருக்கேன், பட் என் அல்டிமேட் கோல் வந்து வேர்ல்ட் கப் வின் பண்ணது. பட் அந்த ட்ரீம் கொடுத்தது எனக்கு தோனி தான் அப்படின்னு சொல்லுவாரு. எல்லாம் சொல்லுவாங்க கௌதம் கம்பீர் 97 இவர் என்ன ஆடினாரு, கேப்டன் தான்ப்பா, அவர் வின் பண்ணாரு, அவ்வளவுதான். அவர் சச்சினே சொல்லிட்டாரு. நீங்க ஏதோ ஃபினிஷிங் டாட் சொல்லணும் சொல்லுங்க. ஆக்சுவலி டிசி மேட்ச் வந்து கொஞ்சம் லைட்டா டச் அப் பண்ணல, ரிஷப் பண்ட் ஆட போறது இல்ல போல, அத பத்தியும் பேசலாம். நீங்க ஃபினிஷ் பண்ணுங்க. ஆமா, அக்ஷர் பட்டேல் இஸ் தி கேப்டன். அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? ரிக்கி பாண்டிங் அனௌன்ஸ் பண்ணாரு. அக்ஷர் பட்டேல் அவர்தான் வந்து வைஸ் கேப்டன். நான் நேத்து கிஷோர் கிட்ட சொன்னேன் அக்ஷர் பட்டேல் தான் கேப்டன் பண்ணுவாருன்னு. ஆனா அது ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கும் டிசிக்குன்னு நினைக்கிறேன். இது இன் ஃபேவர் ஆஃப் ஆர்சிபிக்கு போகலாம். ஆல்ரெடி அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அவங்க பிளே ஆஃப் வரணும்னு. என்னன்னா நடக்கலாம். ஆமா ப்ரோ, நீங்க நிறைய பிரேயர்ஸ் வேற இருக்கும் சிஎஸ்கே தோக்கணும்னு. அதான் நீங்க எல்லாம் போய் சாமியை கும்பிடுங்க. அதை மட்டும் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் ப்ரோ, நம்ம நிறைய பேருக்கு தெரியாது, நான் அதை மட்டும் சொல்லிடுறேன். ஆக்சுவலி ரிஷப் பண்ட் வந்து இன்னைக்கு ஆர்சிபி மேட்ச் மிஸ் அவுட் பண்ண போறாரு. ஏன்னா ஆல்ரெடி வந்து 3 கேம்ஸ் வந்து ஒரு ஸ்லோ ஓவர் ரேட்ல போயிருக்காங்க.
2 கேம்ஸ்க்கு ஃபைன் மட்டும் கொடுப்பாங்க. தேர்ட் கேமும் வந்து ஸ்லோ ஓவர் ரேட்ல போனாங்கன்னா 30 lakhs ஃபைன் பிளஸ் 1 game ஆஃப் சஸ்பென்ஷன். ஆல்ரெடி லாஸ்ட் சீசன் தோனி சொல்லியிருப்பாரு 2 ஓவர் ரேட் ஸ்லோ ஓவர் ரேட் வந்ததுமே மேபி நெக்ஸ்ட் கேம் வந்து நீங்க வேற யாராவது கேப்டன்சில ஆடணும்னா நீங்க இன்னொரு ஸ்லோ ஓவர் ரேட்ல போங்க அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணியிருப்பாரு பவுலர்ஸ. அதுதான் இங்க நடந்திருக்கு டிசிக்கு. அவரு இன்னைக்கு ஆட போறது இல்ல, அக்ஷர் பட்டேல் தான் கேப்டன் பண்ண போறாரு. ஒரு குரூஷியல் கேம் மிஸ் அவுட் பண்ண போறாரு. இது மேபி ஆர்சிபிக்கு ஃபேவரா போலாம். பார்க்கலாம் என்ன நடக்குது. And also RCB க்கு வந்து இந்த ஃபேவரா போச்சுன்னா உங்களுக்கு அண்டர் பிரஷர் ஆட மாட்டாங்க. See, even if RCB wins 5 games in a row, 6th game வந்து against CSK வந்து அது நம்ம தனியா பேசலாம். But what I feel is அந்த 6th game choke கண்டிப்பா இருக்கும். அது ஒண்ணு. And also today talking my final points வந்து more than everything today maybe the last game of MS Dhoni, more than celebrating or being sad for the results, I think we have to celebrate his legacy and probably நான் முன்னாடி வீடியோ சொன்ன மாதிரி தான், not be too harsh on the team, not to be too harsh on the management, just celebrate the legacy of Dhoni, and there are always next seasons to come, and probably they see Rutraj is still an young captain and he will have a lot of things to learn ahead, but let's pray for a CSK victory and hope other results go also our way. So the last home game நான் win பண்ணோம், தோனிக்கு ஒரு ஃபேர்வெலா கொடுக்கணும், அந்த ஃபயர்ல கூட இவங்கலாம் நீங்க ஆடுவாங்க. So let's pray for the CSK victory. And அதுதான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலி நம்ம எல்லாமே இது தோனி லாஸ்ட் கேம் நினைச்சிட்டு இருக்கோம். நமக்கே இப்படி இருக்குங்கிறப்போ அந்த பிளேயர்ஸ் எல்லாருமே தோனி கீழே ட்ரெயின் ஆனவங்க, குரூம் ஆனவங்க, அவங்க வந்து நல்லா பண்ணணும்னு நினைப்பாங்க. யோசிக்கவே வேணாம், ஜடேஜா பயங்கரமா பண்ணுவாரு இன்னைக்குன்னு தோணுது. டே கேம் வேற. ஸோ ஸ்பின்னர்ஸ் இஸ் கோயிங் டு வின் த கேம் ஃபார் அஸ்ன்னு நினைக்கலாம். அண்ட் சப்போஸ் வந்து இதுதான் லாஸ்ட் கேம்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அங்க இருக்க எல்லா பிளேயர்ஸ்க்கும் தெரியுதுன்னா ஆப்போசிட் டீம் மெம்பர்ஸ் கூட ஒரு மாதிரி ஒரு ஆரா ஃபீல் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சஞ்சு சாம்சனா இருக்கட்டும், அங்க ஆடுற எல்லா பிளேயர்ஸா இருக்கட்டும். ரஷீத் கான் பேசினதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரிவ்யூக்கு போயிருப்பாங்க, தேர்ட் பால் ரிவ்யூ எல்லாம் போவாத அப்படின்னு சொன்ன நான் ராகுல் டிவாட்டியா கிட்ட. அவர் தான் அன்னைக்கு ஸ்டாண்டின் கேப்டனா இருந்தாரு. இன்னும் நான் எத்தனை பால் தோனிக்கு போடுவேன்னு தெரியல. ஸோ வந்து லெட் மீ பவுலிம் அப்படின்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட. ஸ்டில் அவர் கேப்டனா அவர் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணாரு. ஐ எம் ஹாப்பி தட் இட் வாஸ் மிஸ்ஸிங் த லெக் ஸ்டம்ப் அப்படின்னு சொன்னாரு. அது கேட்கிறப்பவே தெரிஞ்சது அவரு ஆன் ஃபீல்ட்ல ஆப்போசிட் டீம் மெம்பர்ஸ் கூட என்ன ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காரு அப்படின்னு. ஆப்போசிட் டீமுக்கு தெரியுது, பட் நம்ம ஆளுங்க இவனை தோனியை திட்டிட்டு இருப்பானுங்க. இதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். பட் அதுதான் மேபி அதுதான் ஜஸ்ட் ப்ரே பண்ணோம். அண்ட் லெட்ஸ் see bro, you can see your finishing points. ஆக்சுவலி 90% லாஸ்ட் கேமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அது இருக்க கூடாதுன்னு தான் நான் ப்ரே பண்றேன், மேனிஃபெஸ்ட் பண்றேன். அவர் பிளே ஆஃப்ஸ்க்கு வரணும், ஃபைனல்ஸ் விளையாடணும் அப்படின்றதான் என்னோட எண்ணம். நான் ஆனா சிஎஸ்கே பிளே ஆஃப்ஸ் வரமாட்டாங்கன்னு தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன் சீசனோட ஸ்டார்டிங்ல. இப்ப தோனிக்காக மேபி பிளே ஆஃப் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா டிசர்விங் 4 டீம்ஸ் ஆப்வியஸ்லி பாத்தீங்கன்னா ஆர்ஆர் ஃபர்ஸ்ட், என்னதான் இப்போ அவங்க செகண்ட்ல இருந்தா கூட ஆர்ஆர் டிசர்வ் டு வின் இந்த டைட்டில் தான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கேன். செகண்ட் கேகேஆர், இல்ல கேகேஆர் கொடுக்கலாம். இப்ப இருக்க கரண்ட் ஃபார்மை பார்த்து அந்த 2 டீமும் ஆன் பார் இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் அண்ட் சிஎஸ்கே இவங்க தான் டிசர்விங் ஃபார் பிளே ஆஃப்னு எனக்கு தோணுது. இதுக்கு மேல ஸ்லிப் ஆனாலும் நம்ம பேக் தான் பண்ணணும். சிஎஸ்கே வர வழி கிடையாது. ஆமா ப்ரோ, மேபி ஒன் பேட் சீசன். சோ ருத்ராஜ் கேக்வாட்லயும் நம்ம ரொம்ப ஹார்ஷா இருக்காம ப்ராபபிலி he will learn. பேட் சீசன் கூட சொல்ல முடியாது. மேபி ஒரு சில மேட்சஸ் நம்ம வின் பண்ண வேண்டிய மேட்சஸ் மிஸ் அவுட் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். 4 letter word luck. ஆமா. அண்ட் ஆர்சிபி நல்லா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கும் கிரெடிட்ஸ் கொடுக்கணும். 4-on-4 வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு வின் பண்ணா 5-on-5 போவாங்க. அவங்களுக்கும் நம்ம கிரெடிட்ஸ் கொடுக்கணும். ஆர்சிபியும் they deserving a playoff chance. ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் 7 மேட்சஸ்ல மிஸ் பண்ணாங்கல்ல, காம்பினேஷன் சரியா செட் ஆகாம, அதுதான் அவங்கள பைட் பண்ணுது. இப்ப மேபி இருக்கலாம். நான் சொன்ன அந்த ஸ்பின்னர்ஸ் அவங்க சரியா அண்டர் யூட்டிலைஸ் பண்ணாங்க. கேகேஆர் மேட்ச் அந்த 1 ரன்ல விட்டத மட்டும் அவங்க சைட் போயிருந்ததுன்னா அவங்க வின் தான். கரெக்ட். கேகேஆரோட 1 மேட்ச் நான் இன்னைக்கு கூட என்ன நினைச்சேன், அந்த எல்எஸ்டி மேட்ச் விட்டோம் பாருங்க, மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், அந்த மேட்ச் வின் பண்றோம்னா நம்ம இவ்வளவு பேசுறதுக்கான வாய்ப்பே இல்லை. நம்ம 14 பாயிண்ட்ஸ் ஜாலியா உட்காந்துருப்போம். அண்ட் ஆல்சோ இந்த 2 games 1 game வின் பண்ணா போதும் ஆர் எப்படின்னு தெரியல. சோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சினாரியோ வந்திருக்கலாம். சோ இதெல்லாம் பேசி இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் பேசிட்டே இருக்கலாம் கிரிக்கெட்ல. பட் இன்னைக்கு நம்ம மேட்ச் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுதான் நான் முன்னாடி சொன்னதான் சொல்றேன். மேட்ச் ஜெயிக்கிறோம் தோக்குறோன்றதை தாண்டி தோனியோட ஃபேர்வெல் மேட்சா இருக்குன்னா நம்ம அதை பத்தி யோசிக்க தேவை கிடையாது. கிவ் ஹிம் a good send off. அது அங்க இருக்க கிரௌட் கண்டிப்பா நல்லதா பண்ணுவாங்க, நமக்கு யோசனையே கிடையாது. சோசியல் மீடியாவும் கண்டிப்பா தூக்கி வச்சுதான் கொண்டாடுவாங்க, அதுலயும் டவுட்ஸ் கிடையாது. ஸோ என்ன சொல்றது, நமக்கு ஆசைப்படி அவங்க பிளே ஆஃப் ஆடணும். பட் வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் ஹிஸ் டிசிஷன். அவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாடிட்டு இருக்காரு அவரு. இதுதான் என்னோட லாஸ்ட் கேம்னு டிசைட் பண்ணிருக்காருன்னா லெட்ஸ் ஆல் ரெஸ்பெக்ட் தட் அண்ட் கிவ் ஹிம் a good send off.
அவ்வளவுதான். Exactly, that's what even I'm trying to tell. And don't be harsh on the other CSK team. They're always young and they will always learn and they'll always come back stronger. ஏன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் பேக்கிங் கண்டிப்பா இருக்கு. So let's see. And I'll பாப்போம் bro. No, not to conclude things before the game. நிறைய பாயிண்ட்ஸ் வருது, but I don't want to conclude things. பாப்போம், மேட்ச்க்கு அப்புறம் பாப்போம். And let's pray that Dhoni walks in for the toss. Okay, bye. Thank you. மேட்ச் முடிஞ்சதும்